நமது முன்னோர்கள் மஜ்லிஸுகளில் ஹவுதுல் வராயா என்று வரக்கூடிய கசீதாவை ஓதி வருகிறார்கள். ஆனால் சிலர் இதை ஷிர்க்கென்று மறுக்கிறார்கள். இதை ஓதலாமா, விட வேண்டுமா? ஹவுஸ்தல் வரா அப்படிங்கிற அந்த பைத்துகளில் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உதவி கேட்பது அமைந்திருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அது எப்படிங்க புகழ் மாலை படிக்கிறீங்க, சரி, இங்கே கௌசநாயத்தை கூப்பிட்டு உதவி கேட்குறீங்களே, இது ஷிர்காச்சே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. அந்த மற்ற அந்த பக்கா வஹாபிகள் இருப்பாங்கல்ல, அறவே ஓதக்கூடாது. இன்னொன்று முக்கா வஹாபிகள் இருப்பாங்க, அவங்க ஓதுங்க, இப்படியெல்லாம் வழிமார்கள் அழைச்சடிச்சு உதவி கேட்கலாமா, இது ஷிர்காயிருமே அப்படிம்பாங்க. அதுதான் நான் சொல்கிறது, ஷிர்க் ஆகாது என்பது மட்டுமல்ல, இதுவெல்லாம் கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு உதவி தேடுவது பின்னால் வச்சுக்கிடுவோம், அழைப்பது அதான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. அல்லாஹ்வையில் அழைக்கணும், வழிமார்கள் எப்படிங்க அழைக்கலாம், அல்லாஹ் அல்லாதவர் அழைக்கலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வசனத்தை ஓதுவாங்க. எல்லாத்துக்கும் வசனத்தை ஓதி காட்டி தானே அப்பாவி இளைஞர்களை கெடுத்துருக்கிறாங்க. அவங்க ஓதின வசனம் என்ன தெரியுமா? ஒமன் அல்லல்லு மிம்மை எதுஉ மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறார்களே அவர்களை விடும் வழிகட்டவர் யார் அப்படிம்பாங்க. அப்பாவி இளைஞர் பார்ப்பார், அல்லாஹ் அல்லாதவங்க கூப்பிடக்கூடாதாங்க, சரிங்க நான் யாரை சொல்லலான்னு கூப்பிட மாட்டாங்கங்கிறாரு அவர். இவங்க இந்த வசனத்தை ஓதி தான் யாரை சொல்லலான்னு கூப்பிடாதீங்க, என் மையத்தையும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த வசனத்தை ஒழுங்காக நீங்கள் புரிஞ்சுங்களா? சரி, நீங்கள் புரிஞ்ச மாதிரி நடந்தீங்களா? அதான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? அல்லாஹ் அல்லாதவற்றை அழைக்கிறார்களே அவர்களை விட வழிகட்டவர் யார் இருந்தாலும் சொன்னீங்க. நீங்கள் இப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட்றீங்க, நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்றீங்க, அல்லாஹ் அல்லாதவர்கள் தானே. சகோதர அண்ணன் தம்பியெல்லாம் ஏன் கூப்பிட்றீங்க? அவங்கெல்லாம் அல்லாஹ் இல்லையே. இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் கூப்பிடக்கூடாது, அல்லாஹ்வை தெரியும் யாரும் கூப்பிடக்கூடாது, ஆனால் கூப்பிட்றீங்க. இப்போ உடனே விளக்கம் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை. அதுக்கு ஒரு விளக்கம் என்ன அப்படின்டா, அதெல்லாம் உயிராக இருக்கிறாங்கங்க. இந்த விளக்கம் உங்கள்கிட்ட எங்களுக்கு தேவையில்லை. உயிராக இருந்தால் கூப்பிடலாம், உயிராக இல்லாவிட்டால் கூப்பிடக்கூடாது. நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறது? அந்த வசனத்தில் அப்படி இருக்கா? அல்லாஹ் அல்லாதவர்களை கூப்பிடக்கூடாது தான் இருக்குது. உயிர் உள்ளவங்க அப்படி மட்டும் நீங்கள் விளக்கம் தர்றீங்க, அந்த வசனத்தில் அப்படி இல்லையே. அப்போ இல்லைன்னா வழங்குது, யாரையும் கூப்பிடாமல் வாழ முடியாதுன்னு அவருக்கே தெரியுது. அதனால தான் இந்த விளக்கம் அவர் கொடுக்குறாரு. சரி, நீங்கள் உயிர் இந்த உலகத்தை மறைந்தவர்கள், நம்ம மார்க்கத்தை பொறுத்த மட்டும் உயிர் உள்ளவர் உயிர் இல்லாதவர்கள்லாம் இல்லை. நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர், உலகத்தையோடு மறைந்தவர், அப்படி தான் ரெண்டாக பார்க்கணும். அதுதான் இஸ்லாம். நாத்திகம்ங்கிறது தான் உயிர் உள்ளவர் உயிர் எல்லாம் மோத்தாப்பேட்டா ஒன்றுமில்லைங்கிறது நாத்திகம். இஸ்லாமியம் அப்படி இல்லை, இறந்து போனாலும் உயிரோடு தான் இருக்கிறார். அதான் வந்து சரி, அப்படி வருவோம். இந்த உலகத்தோடு சென்றவர்களையும் அழைக்கலாமா? அழைக்கலாம். என்ன ஆதாரம்? இப்படி சொல்லக்கூடியவர்களே ஒவ்வொரு தொழுகையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சலாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். தொழுகையிலே அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி சொல்கிறோமா? அதுக்கு என்ன அர்த்தம்? நபி அவர்களே, ஐயுஹன் நபி, நபி அவர்களே கூப்பிடுறாங்க. சலாம் சொல்லுவதற்காக அங்கே அழைக்கிறோம், அழைத்து சலாம் சொல்கிறோம். இந்த அல்லாஹ் அல்லாதவங்களை கூப்பிடக்கூடாது அப்படி தத்துவம் பேசுகிறாங்கல்ல, அவங்களும் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க நபி ஓதத்தான் செய்கிறாங்க. தொழுகையில் நபியை கூப்பிட்டு சலாம் சொல்லிவிட்டு தொழுகைக்கு வெளியே வந்தோடனே யாரையும் கூப்பிடாதீங்க, ஷிர்க்கு, யாரை சொல்லாதீங்க, ஷிர்க்குண்டா என்ன விளங்கி வச்சுருங்க மார்க்கத்தை? யாரை சூழல்லா என்று சொன்னால் ஷிர்க்குன்னு சொன்னால் அந்த ஷிர்க்கை தானே நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஷிர்க்கு செய்யலை. ஏன்? யாரை சூழல் தான் அழைக்கிறது ஷிர்க்கு இல்லைன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் ஷிர்க்கு. அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் உங்களை ஷிர்க்கு செய்ய வச்சுக்கிட்டோம். நீங்கள் யாரை சொல்லலான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்போ கூப்பிட்றோம். அதனால் மற்றவர்கள் இப்போ அல்லாஹ் அங்கே அழைத்தல்னு சொன்னால் கூப்பிட்றதை பற்றி அல்லாஹ் சொல்லவே கிடையாது. வணங்குதல் எதுவுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? வணங்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒமன் அல்லல்லு மிம்மை எதுஉ மின் தூனில்லா, அல்லாவை தவிர மற்றவர்களை வணங்குகிறார்களே அவர்களை விட வழிகட்டவர் யார்? இந்த வஹாபிகளுக்கு ஒரு அர்த்தம் தான் தெரியும், இந்த அழைக்குதல்ங்கிற அர்த்தம் தான். ஏன்னா இந்த தாவத்துன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த தாவத்துடைய இது தாவத்துன்னா சாப்பாடு கூட தாவத்தும்பாங்க தமிழ்நாட்டிலலாம், அதனால் ரொம்ப பிடிக்கும்னாலும் அப்படி தெரியலை. அதனால் தாவத்து பல அர்த்தம் இருக்குது தான். அழைத்தல், அதை உணவுக்கு அழைத்தல் அதுவும் இருக்குது. அதே இப்போ வணங்குதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தம் அப்படியே அர்த்தம் வைக்கணும். ஏன் தெரியுமா?
நம்ம லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனாரை யா புனைய அன்பு மகனை கூப்பிட்றாங்கள குர்ஆனில் தானே இருக்குது. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுவானா, அல்லாஹ் வித்தர் யாரும் அழைக்கக்கூடாண்டா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை யா புனைய அன்பு மகனேன்னு கூப்பிட்டது எப்படி குர்ஆனில் இருக்கு? அதனால் அழைத்தல் அல்ல, வணங்குதல். ஸோ மார்க்கத்தில் நிறைய அழைக்குதல்னு சொல்லலாம். அழைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் நபியா ஓதவே முடியாது அத்தியாயத்தில். சரி, இது ஒரு பாயிண்ட்டா. அப்போ இதுலேருந்து வழங்குது மற்றவர்களை அழைக்கலாம். சரி, அடுத்து உதவி கேட்கிறார்கள். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நான் முந்தின உரையில் கூட நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் இல்லாத இடத்தில் நீங்கள் இருந்து உங்களுக்குண்டான உணவும் வாகனமும் இல்லாது போனால் உங்களால் யாரையுமே அழைக்க முடியாது என்கின்ற வனாந்தரத்திலே நீங்கள் இருந்தால் கூப்பிடுங்கள், இபாதல்லா அயினூனி, இறைவனுடைய அடியார்களே எனக்கு உதவிடுங்கள் உதவிடுங்கள். 3 தடவை செல்லாம் சொல்கிறாங்க. ஐநூனி இபாதல்லா, ஐநூனி இபாதல்லா சொல்லுங்க அப்படிங்கிறாங்களே. கூப்பிட சொல்லி தானே உதவி தேட சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு தான் உதவி தேட சொன்னாங்க. உங்கள் கண்களுக்கு தெரியாத அடியார்கள் இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கூப்பிடுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் தபுரானியிலே பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.